முதலமைச்சர் விஜய் திருச்சியில் அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் சொன்ன பல விஷயங்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட பலரும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்காரங்களே வந்து எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சேலத்தில் ஓட்டுக்கு பணம் 2000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா அந்த திருச்சி தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் சிஎம் விஜய் என்ன பேசினார்? நாங்கள் ஜாதியை உடச்சிருக்கிறோம், மதத்தை உடச்சிருக்கிறோம், பணத்தை உடச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. பிறகு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. என்ன சிஎம் சார், நீங்கள் இதெல்லாம் உடச்சேன்னு சொன்னீங்க, ஏற்கனவே நீங்கள் ஜாதியை உடச்சா மதத்தை உடச்சேன்னு சொல்லி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு முன்னாடியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்த பல பொய் பிரச்சாரங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்க. பல கட்சியினர் நிரூபித்தாங்க, சோஷியல் மீடியாலையும் அது நிரூபிக்கப்பட்டது. அப்படியெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி, சரி ஓகே ஃபைன், பணத்தை உடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் பணத்தெல்லாம் உடைக்கலைங்க, இங்கே பாருங்கள் நாங்களும் ஓட்டு காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்காரங்களே தூக்கி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, ஆதாரப்பூர்வமான வீடியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, ஏன்னா காசு வாங்காமல் ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல, இவன் நீங்கள் சொல்கிறீங்களே தீய சக்தியா தூய சக்தியா, திமுகவா தாவேகாவா, ஸ்டாலின் சாரா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த இங்கே பில்டப் பண்ணீங்களே, இப்போ உங்களுடைய பிம்பம் எல்லாமே சுக்குநூறு ஆகுதுல்ல. அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களை தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்குவீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி எழுப்புவாங்களா மாட்டாங்களா? ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்குற நீங்கள் எப்படி தூய சக்தி அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்கல்ல. ஏன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து தான் இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் எந்தெந்த தொகுதியில யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்டியல் இது வரைக்கும் வெளியே வரல, அதாவது ஆதாரங்கள் கிடைக்கல. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் தூய சக்தியா? சரி, ஓட்டுக்கு காசு கொடுத்த தாவேகாவை தூய சக்தின்னு சொல்லாமல் வேற என்ன சக்தின்னு சொல்லலான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.